ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கார்லிக் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி நீங்கள் வீட்டில் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலான்னா இவ்வளோ டேஸ்டான ரெசிபியை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே நீங்கள் வருத்தப்படுவீங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 முட்டையை வெறும் உப்பு போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை ஸ்க்ராம்பிள் பண்ணும்போது ரொம்ப தூளாக பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பெரிய பீஸாவே பண்ணிக்கோங்க. அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு இடிக்கல்லில் இல்லை மிக்சி ஜாரில் 15-20 போல் பூண்டு, வெறும் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு நல்லா பூண்டை இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஃப்ரை பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதை மாதிரி பொடியாக நறுக்கின பூண்டை கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, இடித்து வச்ச பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் நான் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு முட்டையும் ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கிறேன். இந்த பூண்டோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஆப்ஷனல் தாங்க. அப்புறம் இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக நீங்கள் பாஸ்மதி ரைஸ் தாங்க யூஸ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் அள்ளி கொடுக்கும். அடித்து வச்ச பாஸ்மதி ரைஸையும் ஸ்க்ராம்பிள் பண்ண எக்கையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியில் பாதி அளவுக்கு லெமனும் கை நிறைய கொத்தமல்லியும் போட்டு நல்லா கிளறி சுட சுட சர்வ் பண்ணி வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.